என்னை மதிக்காதவனை நான் மதிப்பதில்லை. அதற்கு நீங்கள் வைக்கும் பெயர் திமிர் என்றால் அதற்கு நான் வைக்கும் பெயர் தன்மானம். ரசிக்க தெரிந்த கண்களுக்கு கீழே விழுந்த குப்பைகள் கூட ஓவியம்தான். குடும்ப பாரத்தை தோளில் சுமப்பவனுக்கு தான் தெரியும் தான் தடமாறினால் தன் குடும்பம் தடமாறிவிடும் என்று. சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயும் விற்றுவிடலாம். சொல்லில் கடுமை இருந்தால் தேன் கூட விற்க முடியாது. நீ உறங்கிக் கொண்டே இருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் சாகும் வரை நீ உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகில் யாருடனும் உங்களை ஒப்பிடாதீர்கள். அது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். கடினமான வேலைகளுக்கு சோம்பேறியான ஆட்களை தேர்வு செய்கிறேன். ஏனென்றால் அவர்களால் அந்த வேலையை செய்து முடிக்க சுலபமான வழியை கண்டுபிடிக்க முடியும். ஒரே வருமானத்தை நம்பி இருக்காதீர்கள். காலம் மாறுகிறது. நம் வயதை விட விலைவாசி வேகமாக ஏறுகிறது. உங்கள் முதலீடானது மாற்று வழிகளில் இருந்து வருமானம் ஈட்டும் வகையில் இருக்க வேண்டும். நீங்கள் ஏழையாக பிறந்தால் அது உங்கள் தவறு அல்ல. ஆனால் நீங்கள் ஏழையாக இறந்தால் அது உங்கள் தவறுதான். தேவையற்ற பொருட்களை நீ வாங்கிக் கொண்டே இருந்தால் சீக்கிரத்தில் உனக்கு தேவையான பொருட்களை விற்க வேண்டியிருக்கும். செய்யும் உதவியை சொல்லி காட்டாதீர்கள். சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள். யார் உதவியும் இல்லாமல் தனி ஆளா நிற்கிறதே ஒரு தனி கெத்து தான். அதிக வெயிட்டு தூக்குற பூச்சி எது? மூட்டை பூச்சி. பொருள் வைக்க யூஸ் பண்ண முடியாத பை எது? தொப்பை. வேலைக்கு போகிற விலங்கு எது? பனிக்கரடி. கதவு ஜன்னல் இல்லாத ரூம் எது? மஷ்ரூம். தாஜ்மஹாலுக்கு பெயிண்ட் அடித்தா என்ன ஆகும்? செலவாகும். பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணியுங்கள். பயந்தால் வரலாறு படைக்க முடியாது. எப்படி பேசுவது என்பது பக்குவம். எதை பேசுவது என்பது அறிவு. எதை பேசாமல் இருக்க வேண்டும் என தெரிவது பேரறிவு. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே. அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார். நீ அதை வென்றுவிடலாம். வாய்ப்புக்காக காத்திருக்காதே. உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது. அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை. வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது, உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோஷம் இருக்கும், உறவுகள் இருக்காது. உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவது தவறு. குடும்பத்தின் சூழ்நிலை புரிந்து வளர்ந்தவர்கள் என்றுமே வழி தவறி சென்றது இல்லை. பாட்டி வடை சுட்ட கதையில் வடையை சுட்டது யார்? 1 காக்கா, 2 நரி, 3 பாட்டி, 4 வடை சட்டி, 5 நெருப்பு. பதில் சொல்லுங்க பார்ப்போம். இங்கு பல மனிதர்கள் நல்லவர்களை நம்புவதில்லை. நல்லவர்கள் போல் நடிப்பவர்களை தான் அதிகம் நம்புகின்றனர். விறகு விற்பவர் கண்ணுக்கு வீணை கூட கிலோ கணக்கில் தான் தெரியும். நாம் யார் என்பதை விட யார் யார் பார்வையில் நாம் யாராகிறோம் என்பதே பயணம். நேரில் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை தொலைபேசியில் பேசி தீர்க்க நினைத்தால் பேலன்ஸ் தீருமே தவிர பிரச்சனை தீராது. முட்டாளிடம் வாதாடுவது என்பது முகத்தில் அமர்ந்துள்ள கொசுவை அடிப்பதற்கு ஈடாகும். அது உங்களை நீங்களே அறைந்து கொண்டதற்கு சமம். இங்கு சிலர் மனதார உதவுவதே இல்லை. 10 கொடுத்தால் 100 கிடைக்கும் என்கின்ற மனநிலையில் மட்டுமே உதவுகிறார்கள். ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய 6 குணங்கள்: ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற நினைப்பு தான் நாம நாசமா போறதுக்கு முக்கிய காரணம். நம் சமூகத்தில் ஏன் என்று கேட்பவன் ஏமாளி, ஆம் என்று சொல்பவன் அறிவாளி. கடனே இல்லாதவன் பணக்காரன், நோயே இல்லாதவன் லட்சாதிபதி, கோபமே இல்லாதவன் கோட்டீஸ்வரன். உண்மை செருப்பு அணிந்து வருவதற்குள் பொய் உலகை சுற்றி வந்துவிடும்.
உன்னை குற்றம் சொல்ல யாரும் இங்கு உத்தமர்கள் இல்லை. உலகத்தில் மிக சிறந்த பொய் நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்பது. உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே. எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டி கொடுத்து விடும். நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாக இருக்கிறாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. 10 நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான். ஒருவன் தரமற்றவன் என்பதை அவனுடன் பழகி பார்த்து அல்ல, அவனது பேச்சையும் செயலையும் வைத்தே கண்டு கொள்ளலாம். அடுத்தவர்களுக்காக வாழாதீர்கள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது, கடவுளாலும் கூட. நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவர்களிடம் நான் உனக்கு சமம் அல்ல, கொஞ்சம் மேலே என உணர்த்தும்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டாலே போதும். செயல் புரியும் ஆற்றல் உள்ளவன் செயல் புரிவான். அது இல்லாதவன் வெறுமனே பேசிக்கொண்டு இருப்பான். ஆடம்பரமா வாழறதுக்கு கூட அதிகமா போராட வேண்டியதில்லை. ஆனா நிம்மதியா வாழறதுக்கு சாகிற வரைக்கும் போராட வேண்டியதா இருக்கு. ஏமாற்றங்களை சுமப்பதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வதே சிறந்தது. படைப்பவன் மட்டுமே கடவுள் அல்ல, மற்றவர்களின் பசிக்காக உழைப்பவனும் கடவுள்தான். ஆசிரியர், யானை எறும்பு இரண்டுல எது பெரியது? மாணவன், அப்படி உடனே சொல்ல முடியாது சார், பிறந்த தேதி சொல்லுங்க. உலகத்துல செத்த பிறகு நல்ல பெயர் எடுப்பது மீன் மட்டும்தான். நல்ல மீன், நல்ல கருவாடு. தட்டு கழுவ சோம்பேறிப்பட்ட ஏதோ ஒரு கிழவிதான் கிளப்பி விட்டு இருக்கணும். இதை புருஷன் சாப்பிட்ட எச்சில் தட்டுல தான் பொண்டாட்டி சாப்பிடணும். கத்துக்க 1000 விஷயம் இருக்கலாம், ஆனால் அதை கத்துக்கிற நிலைமையில நாம இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை நமக்கு நல்லா கத்து கொடுத்துட்டு போயிரும். சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். சென்று கொண்டிருப்பவன் காலத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவன் காலத்தை தின்று கொண்டிருக்கிறான். எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம். 9 மணி ஆனால் வருத்தப்பட்டோம், 4 மணி ஆனால் சந்தோஷப்பட்டோம். இப்போ அந்த நாளுக்காக ஏங்கி நிற்கிறோம். ஸ்கூல். மழை வந்ததும் கவிதை வந்தால் அவன் கவிஞன். அதுவே காயப்போட்ட துணி ஞாபகத்துக்கு வந்தால் அவன்தான் குடும்பஸ்தன். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல, அது ஒரு மனநோய். பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும். எல்லோரும் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்துதான் போவார்கள். அதை ஏற்க மனம் மறுத்தாலும் அதுதான் வாழ்க்கை. விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை நிறையாது. அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை பெற முடியாது, அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம். திருமணத்திற்கு முன் பெற்றோருக்கு தெரியாமல் காதலியை சந்திப்பதும், திருமணத்திற்கு பின் மனைவிக்கு தெரியாமல் பெற்றோரை சந்திப்பதும் தான் வாழ்க்கையின் நியதி. ஆண்கள் எப்பொழுதுமே கூந்தல் நீளமான பெண்ணை தான் தேடுகிறார்கள். ஆனால் கிடைப்பது என்னவோ வாய் நீளமான பெண் தான். அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். யாரையும் தீயவன் என்று கூற வேண்டாம். நீ நல்லவன், இன்னும் நல்லவனாயிரு என்று சொல்லுங்கள்.